Hello everyone, welcome to my channel. வானவில் பெயிண்டிங்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சின்ன பெயிண்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் வீட்டிலே ரீசைக்கிள் பண்ண ஒரு பேப்பரில் தான் பண்ணியிருக்கேன். அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறணும். கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டு. நான் இது வந்து ரீசைக்கிள் பண்ண பேப்பரில் பண்ணுறதுனால அந்த பேப்பரில் கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றி நான் ப்ரஷ் மூலமாக ஃபுல்லாக கோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு லைட் ப்ளூ கலர் பெயிண்ட் கிடைக்கும். அந்த பெயிண்ட்டை வச்சு நான் வந்து ஸ்கைக்கு ஃபுல்லாக கொடுக்க போகிறேன். பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரஷ்ஷை லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு காட்டன் கிளாத்தையோ வச்சு நம்ம வந்து தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்டில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே வரும். எப்போவுமே பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு அந்த ப்ரஷ்ஷை வந்து அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உடனே கழுவிடணும். கழுவி ஒரு காட்டன் கிளாத் மூலமாக தொடச்சி வச்சிடணும். அக்ரிலிக் பெயிண்ட் வந்து ட்ரை ஆயிடுச்சுன்னா ப்ரஷ்ஷோடு ஒட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ப்ரஷ்ஷை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. நான் கொஞ்சம் க்ரீன் கலர் பெயிண்ட்டும் அது கூட கொஞ்சமாக பிளாக் கலரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து டார்க் க்ரீன் கொண்டு வந்திருக்கேன். அந்த க்ரீன் கலரை மீதி உள்ள இடத்துலலாம் பெயிண்ட் பண்ணிடலாம். இப்போது மறுபடியும் அந்த ப்ரஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரே ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுனால நான் ஒரு கவுக்க க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறேன், எந்த கலரும் மிக்ஸ் ஆகக்கூடாதுன்னு. கொஞ்சமாக பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி அதை வச்சு நம்ம வந்து மவுண்டெயின்ஸ் வரைய போகிறோம். இப்போது அந்த மவுண்டெயின்ஸ்க்கு பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பிளாக் கலர் பெயிண்ட்டை கொஞ்சம் கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து அதை கீழேருந்து மேலே வரைக்கும் கொண்டு போய் ரெண்டையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்போது அதே ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி அதை கொஞ்சம் வாட்டரில் க்ளீன் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து க்ளவுட்ஸ் வரைஞ்சிருக்கேன். க்ளவுட்ஸ் வந்து ரியலிஸ்டிக்காக தெரியறதுக்காக கொஞ்சம் பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து ஒயிட் கூட மிக்ஸ் பண்ணி கிரே கலர் கொண்டு வந்துட்டு அதை கொஞ்சம் அந்த க்ளவுட்ஸ் மேலே வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பாஞ்ச் மாதிரி எடுத்து அதை ஒயிட் கலர் பெயிண்டில் வந்து டிப் பண்ணிவிட்டு அது மேலே நல்லா டேப் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து க்ளவுட்ஸ் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியும். அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் சின்ன ப்ரஷ்ஷை எடுத்து அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரீஸ் வரைய போகிறோம். இந்த ட்ரீ பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒல்லியாகவும் கீழே போக போக கொஞ்சம் விரிஞ்சிக்கிட்டே போகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளாட்டான ப்ரஷ்ஷில் பிளாக் கலர் யூஸ் பண்ணி அந்த க்ரீன் கலர் ஏரியாவில் டேப் பண்ணி விட்டோம்னா அது வந்து கிராஸ் மாதிரி கொஞ்சம் எடுத்து காமிக்கும். நம்ம ட்ரீஸ் வரைஞ்ச அதே ப்ரஷ்ஷை வச்சு குட்டி குட்டி பேர்ட்ஸ் வரைஞ்சிடலாம். அவ்வளோதான், ஒரு லேண்ட்ஸ்கேப் பெயிண்டிங் ஈஸியாக பண்ணி முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.